பிரபல கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மற்றும் அவரது காதலரும் இசையமைப்பாளருமான பலஷ் முச்சல் உடனான திருமணம் ரத்தானதை தற்பொழுது உறுதி செய்திருக்கிறார் ஸ்மிருதி மந்தனா. கடந்த 23ஆம் தேதி நடைபெற இருந்த மந்தனாவின் திருமணம் தந்தையின் உடல்நலக்குறைவால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் திருமணம் ரத்து செய்யப்பட்டதாக கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இன்ஸ்டாகிராமில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. இந்த சம்பவத்துடைய முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இசையமைப்பாளர் பலாஷ் முச்சாலும் திருமணம் செய்வதா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நாளா காதலிச்சு வந்தாங்க. இவங்களுக்கு கடந்த மாசம் 23ஆம் தேதி மகாராஷ்டிரால திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா திருமணத்துக்கு முந்தைய தினத்தில் பார்த்தோம்னா மந்தனாவோட அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அவங்க மருத்துவமனையில் அனுமதிச்சாவும் தகவல் பரவி தொடர்ந்து திருமணம் தற்காலிகமா தள்ளி வைக்கப்படுது அப்படின்னு தகவல் பரவி. இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனாவை பலாஷ் ஸ்மிருதி மந்தனாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அதாவது பலாஷ்க்கு ஏற்கனவே ஒரு காதலி இருந்தாங்க. அவரோட அவர் ரொம்ப நெருக்கமா இருந்த புகைப்படங்கள் மற்றும் மெசேஜ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் வெளியானுச்சு. இது மாதிரி தகவல் பரவச்சு இன்ஸ்டாகிராம்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இதை இதனாலதான் ஒரு வேலை திருமணம் தள்ளி போணுச்சு அப்படின்னா அப்போ ஒரு அலிகேஷன்ஸ் பரவணுச்சு. இத்தகைய சூழல் தான் பார்த்தோம்னா மந்தனா பலாஷோட இருக்கிற புகைப்படங்கள்லாம் இன்ஸ்டாகிராம்ல நீக்கினாங்க. அது மட்டும் இல்லாம பலாஷோட போட்டு வெட்டிங் ரிங்கை கூட கடைசியா மந்தனா ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இதனால இவங்களோட திருமணம் ஏறக்குறைய ரத்து செய்யப்படுது அப்படிங்கிற தகவல்கள் கடந்த சில தினங்களா பரவி வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலை தான் தன்னோட திருமணம் பலாஷோட தனக்கு நடக்க இருந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டதா மந்தனாவே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அவங்க தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா எனக்கும் பலாஷ்க்கு நடக்க இருந்த திருமணம் கால்ட் ஆஃப், அதாவது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல எங்களோட தனி உரிமைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க, யாரும் இந்த விஷயத்துல தலையிட வேணாம், எங்க ரெண்டு பேருக்கும் பிரைவசி இருக்கு, அந்த பிரைவசி இரு குடும்பத்துக்கு பிரைவசி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதிவு அதுல பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் இன்னைக்கு விளையாட இருக்கிறேன், இன்னும் பல கோப்பைகளை வெல்வதற்கு தயாராக தான் இருக்கிற மாதிரியும் பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது தன்னோட பிரைவசில யாரும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிட வேணாம் அப்படின்னு மந்தனா வலியுறுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா மந்தனாவுக்கு பலாஷ் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பரவாயில்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் இந்த திருமண ரத்தானதுக்கான முக்கிய காரணமா பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா மந்தனாவுக்கு முன்னாடியே மந்தனாவும் பலாஷும் நல்லா காதலிச்சு வந்தாங்க. என்றாலும் பலாஷ்க்கு ஏற்கனவே ஒரு முன்னாள் காதலி இருக்காங்க. அதனால மந்தனாவுக்கு அது ஒரு வேலை தெரிஞ்சிருக்காது. அப்பெல்லாம் தகவல் பரவல இந்த ஸ்கிரீன்ஷாட் ரொம்ப வைரலா பரவணுச்சு. அப்படி பரவி அதுக்கப்புறம் திருமணம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டு இப்ப கடைசியில ரத்தம் ஆயிருக்கு. நன்றி பாலாஜி உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.